ஹலோ வணக்கம், நான் ஸ்ரீதர். போன வீடியோல நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற அமௌண்ட்டை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அத சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒரு கான்செப்ட நம்ம ஆத்தர் யூஸ் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா, அதை வச்சு நம்ம பணத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நம்மளுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த வேற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம பூமி 5 ஐஸ் ஏஜ் பார்த்திருக்கு. ஐஸ் ஏஜ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பூமி ஃபுல்லா ஐஸால மூடப்பட்டு இருந்துச்சாம். அது ஒரு ஐஸ் ஏஜ். அந்த மாதிரி 5 தடவை நம்ம பூமி ஐஸால மூடப்பட்டு திருப்பி கரைஞ்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஐஸால மூடப்பட்டு திருப்பி கரைஞ்சு, அந்த மாதிரி 5 தடவை நடந்திருக்கான். சயின்டிஸ்ட் எல்லாமே எப்படி இந்த ஐஸ் ஏஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு, நம்ம பூமி எப்படி ஒரு குட்டி டில்ட்டா தானே இருக்கும். அந்த டில்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சிவியரான கோல்ட் விண்டர்ஸ்னாலதான் ஐஸ் ஏஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. வேற ஒரு சயின்டிஸ்ட் அத கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி வேற ஒரு புதுசான ஒரு டிஸ்கவரி கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஐஸ் ஏஜ் ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் கோல்டு விண்டர்ஸ் கிடையாது, மாடரேட்லி ஓகே சம்மர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளா புரிய வைக்கிறேன். இதுதான் பூமியோட தரை. இந்த டில்ட்னால விண்டர் வருது. அந்த விண்டர்னால என்ன ஆகுதுன்னா, ஐஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது சம்மர் சீசன் இருக்கு இல்லையா, அந்த சம்மர் சீசன்ல அந்த சம்மர் ஒன்னும் பெருசா ஸ்ட்ராங்கா சூடு கொடுக்கல, ஹீட் ஒன்னும் பெருசா இல்ல, அதனால இந்த ஐஸ் மெல்ட் ஆகல. அடுத்தது வின்டர் சீசன் வந்துச்சு, இன்னும் லெவல் அதிகமாயிடுச்சு ஐஸோட லெவல். சம்மர் வந்துச்சு, ஒன்னும் பெருசா சூடு இல்ல, அதனால இது அப்படியேதான் இருந்துச்சு. அடுத்த வின்டர் வந்துச்சு, பாத்தீங்களா அப்படியே மேல மேல மேலன்னு லேயருக்கு மேல லேயரா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு இந்த ஐசிங் இந்த பூமிக்கு மேல. இந்த கான்செப்ட் நடக்கிறதுக்கு பல 1000 வருஷம் தேவையாம். இதே கான்செப்ட நான் ரிவர்ஸ்ல போட்டேன் அப்படின்னா அது மெல்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளோட பேஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வருமானம் வர்றப்ப அதுல கொஞ்சமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல டைம்ல இன்வெஸ்ட் பண்றோம். நம்மளுக்கு கஷ்ட காலம்னு ஒண்ணு வருது, அதுதான் சம்மர். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறோம், ஆனா இதை எடுக்காமவும் இருக்கிறோம். இந்த ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம எதுவுமே எடுக்கல, எப்படியோ கஷ்டப்பட்டு சம்மரை தாக்கு பிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நல்ல சீசன் வருது, வின்டர் சீசன் வருது, அப்ப இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல தொடாம எதுவுமே பண்ணாம திருப்பி பணத்தை எடுக்காம அப்படியே வச்சிருந்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே ஐஸ் ஏஜ் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அந்த மாதிரி நம்ம பணமும் ஓவர் டைம் நல்ல ஒரு லம்சமான அமௌண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்தது நம்ம வாரன் பஃபெட்டை பத்தி பார்க்க போறோம். வாரன் பஃபெட் ஒரு சூப்பரான இன்வெஸ்டர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சூப்பரான இன்வெஸ்டர் அண்ட் he was an investor for a very very long period of time அண்டர்லைன் பண்ணுங்க. அவர்கிட்ட 50 வயசு ஆவறப்ப வெறும் $300 மில்லியன் தான் இருந்துச்சு. இந்த புக்கை எழுதுற அந்த டைம்ல வாரன் பஃபெட் கிட்ட $84.5 பில்லியன் இருந்துச்சு. அந்த $84.5 பில்லியன் $84.2 பில்லியன் எப்ப தெரியுமா சம்பாரிச்சாரு? அவரோட 50வது பர்த்டேக்கு அப்புறம் தான் சம்பாரிச்சிருக்கிறாரு. இவர் எப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா, தன்னோட 10வது வயசுலயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ 10ல இருந்து 40, அந்த 50 வயசுனா 40 வருஷம் அவரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்த பணத்தையும் எடுக்காம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த பணம் க்ரோ ஆயிட்டே இருந்துச்சு. சோ த சீக்ரெட் ஃபார் வாரன் பஃபெட்ஸ் ரிச் லைஃப் இஸ், அவரு
ஒரு 3 குவார்டர்ஸ்னா 75 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை எதுவுமே எடுக்காம வச்சிருக்கிறாரு. வாரன் பஃபெட் கிட்ட தன்னோட 30வது வயசு அப்ப எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு தெரியுங்களா? $1 மில்லியன். இதே வாரன் பஃபெட் வந்து தன்னோட 20 வயசுலதான் அவரோட பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரு அப்படின்னா, அப்பதான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே திரும்பி பாக்குறாரு அப்படின்னா, அவரோட 30வது வயசுல அவரோட அக்கௌண்ட்ல $1 மில்லியன் இருந்திருக்காது, $25,000 தான் இருந்திருக்கும். வாரன் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து அவருக்கு எவ்வளவு % ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு தெரியுங்களா? 22%. அவரு 1 லட்சம் போடுறாரு அப்படின்னா அதுல இருந்து 22,000 ரூபாய்கள் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டா வருது. அந்த மாதிரி பார்த்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவரு பண்ணிருக்கிறாரு. இதே வாரன் பஃபெட் வந்து மத்தவங்கள மாதிரி ஒரு 20ல ஆரம்பிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 60லயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணி ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளவு தெரியுமா இருந்திருக்கும்? அந்த 22% இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்ட வச்சு கனெக்ட் பண்ணா வெறும் 11.9 மில்லியன் தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை பண்ணாம கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால 10வது வயசுல இருந்து 75 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. $11.9 மில்லியன் எங்க இருக்கு? $84.5 பில்லியன் எங்க இருக்கு? இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டும் டோட்டலா வேற எங்கேயோ இருக்கும். 99.9% இது கம்மி இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்றப்ப. சோ வாரன் பஃபெட்டோட சக்சஸ்க்கு அவரு அந்த 22% சம்பாதிச்சிருக்காரு இல்லீங்களா இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் ரீசன் இல்ல. டைம் 75 வருஷமா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை இன்வெஸ்டடாவே வச்சிருந்ததுதான் ரீசன். நம்ம எல்லாருமே வந்து வாரன் பஃபெட் தான் வந்து ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரு ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர் தான், ஆனா நாட் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர். ஏன்னா வாரன் பஃபெட் வந்து தன்னோட மணிய வெறும் 22% தான் காம்பவுண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா ஜிம் சைமன்ஸ் அப்படிங்கிறவரு தன்னோட பணத்தை 66% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதாவது இந்த வருஷம் அவர் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாருன்னா அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் முடிவுல அவர்கிட்ட 1,66,000 ரூபாய்களா இருந்துச்சாம். அப்ப நீங்க சொல்லுங்க, வாரன் பஃபெட் வந்து 1 லட்சம் போட்டிருந்தாரு அப்படின்னா அந்த வருஷம் முடியறப்ப அவர்கிட்ட 1,22,000 தான் இருந்திருக்கும். ஆனா இவர்கிட்ட ஜிம் சைமன்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட 1,66,000 ரூபாய்கள் இருந்திருக்கும். இப்ப வாரன் பஃபெட் கிட்ட இந்த புக் எழுதுறப்ப $84.5 பில்லியன் இருந்திருக்கு. ஜிம் சைமன்ஸ் கிட்ட வெறும் $21 பில்லியன் தான் இருந்துச்சு. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஜிம் சைமன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சதே தன்னோட 50வது வயசுக்கு மேலதான். இதே ஜிம் சைமன்ஸ் வாரன் பஃபெட் மாதிரி தன்னோட 10வது வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். 66% மணியை காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னோட 10வது வயசுல ஆரம்பிச்சு 70 வருஷமா காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும் தெரியுமா? தன்னோட 80வது 70வது வயசுல 63 quintillion 900 quadrillion 781 trillion 780 billion 748,160,000. எவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல? வாரன் பஃபெட் டாப் 10 richest man on the world. ஆனா ஜிம் சைமன்ஸ் அந்த டாப் 10 லிஸ்ட்ல இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா, வாரன் பஃபெட் வந்து 70 வருஷமா கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பணத்தை எடுக்கல, இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்றாரு. So the best strategy is invest, shut up and wait. அதுதாங்க கண்டென்ட். நம்ம வந்து எங்க பயங்கரமா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறத விட ஒரு மாடரேட் ரீசனபிள் ப்ராஃபிட்டோட
ஒரு கன்சிஸ்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணா, நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாம இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி எடுக்கிறது, இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது எடுக்கிறது, இப்படி பண்ணாம ஓகே ஒரு 10% 12% இன்ட்ரெஸ்ட் வருதா, நம்மளுக்கு மணி அந்த அளவுக்கு காம்பவுண்ட் ஆகுதா, 12%ல காம்பவுண்ட் ஆகுதா, போதும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாய மூடிக்கிட்டு நம்ம அமைதியா வெயிட் பண்ணோம். டைம் இஸ் த சீக்ரெட் ஃபார் பீயிங் ரிச். இந்த வீடியோவை இங்க நான் முடிக்கிறேன். அடுத்த சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். ஓகேங்களா? டேக் கேர், பாய்.